பிரான்சில் தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக படிப்படியான ஓய்வு பெறும் வயது 60ஆக குறைக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நடைமுறை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. ஜூலை 23ஆம் தேதி வெளியான அதிகாரப்பூர்வ அரசாணையின் அடிப்படையில் இந்த மாற்றம் மூத்த ஊழியர்களுக்கு வேலை மற்றும் ஓய்வூதியத்தை ஒருங்கிணைக்கும் வாய்ப்பை வழங்கும். தற்போது உள்ள நடைமுறையில் மக்களின் சட்டப்பூர்வ ஓய்வூதிய வயது 64 ஆகும். எனினும் 2 ஆண்டுகள் முன்பே படிப்படியாக ஓய்வு பெறலாம். ஆனால் புதிய விதிகளில் இது 60 வயதில் தொடங்கும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் பணி நிலை அடிப்படையில் ஓய்வுக்கு தயாராகும் வாய்ப்பை விரைவாக வழங்கும். இந்த திட்டத்தில் சேர தகுதி பெற 3 முக்கிய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதற்கமைய விண்ணப்பதாரர் 60 வயதை எட்டியிருக்க வேண்டும், 37.5 ஆண்டுகள் பங்களிப்பு செய்திருக்க வேண்டும், 40 முதல் 80% வரை முழுநேர வேலை நேரத்தில் பணியாற்ற வேண்டும். முதலாளியின் ஒப்புதல் கட்டாயமான நிலையில் விண்ணப்பங்கள் விடுப்பு தொடங்கும் திகதி முன்னதாகவே குறைந்தது 5 மாதங்களுக்கு முன் ஓய்வூதிய காப்பீட்டு இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பணியாளர் பணியின் ஒரு பகுதி நேரத்தில் பணியாற்றும் போது அதே விகிதத்தில் ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. உதாரணமாக 50% வேலை செய்தால் 50% ஓய்வூதியம் பெறுவர். இத்திட்டத்தில் சில தொழில்கள் அல்லது ஒப்பந்தங்கள் சேர முடியாது. கள விற்பனை பிரதிநிதிகள், பணியாளர் அந்தஸ்து இல்லாதவர்கள், வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் இல்லாதவர்கள் மற்றும் தன்னார்வ காப்பீட்டுடன் இணைக்கப்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் இதில் பங்கேற்க தகுதியற்றவர்கள் என குறிப்பிடப்படுகின்றது.